Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து October 24. ஸோ ஆஸ் யூஷுவல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஓவர் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு வந்து October 20 வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே. இது வந்து போன் டிசீஸு. இதோட தீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் ஆஸ்டியோபோரோசிஸ். இதுதான் அதோட தீமு. ஆஸ்டியோபோரோசிஸ்னாலே வந்து போன் ரெலவெண்ட்டாக அது வந்து தேய ஆரம்பிச்சிடும், போன்ஸ் வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஸோ போன் டிசீஸ் போன் ரெலவெண்ட்டாக வரக்கூடிய டிசீசஸ் தான் இதை சொல்லுவாங்க வேர்ல்டு ஆஸ்டியோபோரோசிஸ் டே. ஸோ அதான அவேர்னஸ் க்ரியேட் பண்ண விதமாக வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து நேஷ்னல் டிவார்மிங் டே. இதுவும் எல்லாமே ஹெல்த் ரெலவெண்ட் தான். ஆஸ்டியோபோரோசிஸும் சரி, டிவார்மிங்குன்றதும் அதே தான். இது என்ன அப்படின்னா சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது குடலில் வந்து புழு வந்து தங்கிடும். அதான் வார்ம்னாலே அதுதான். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்ம்ஸ் இருக்குது. ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் வார்ம், ரெண்டாவது வந்து விப் வார்ம், WHIP விப் வார்ம், மூணாவது வந்து ஹூக் வார்ம்ஸ். ஸோ இதான் மோஸ்ட் காமனாக வந்து இருக்கிறது. ஸோ இண்டஸ்டைன்ஸில் தங்கிடும். அது வந்து ஃபுட்டு வந்து அது வர்ற ஃபுட்ஸை வந்து எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது, அதுவே எடுத்துக்கும், பாதி சாப்பிட்ரும். ஸோ அது ஹியூமன் வேஸ்ட்டில் வந்து என்னாகும், சாயிலில் வந்து டெபாசிட் ஆகி அங்கே வந்து எக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்பி வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். யாராவது வந்து அதுக்கு தான் வந்து இப்போது ப்ராப்பர் ஹைஜீனிக்காக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது வந்து திரும்பி வந்து கன்சம்ஷன் உள்ளே வந்து திரும்பி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது திரும்பி மெச்சூர்ட் ஆயிரும் அந்த எக்கு. ஸோ இப்படி தான் வந்து இது இருக்குது. ஸோ நேஷ்னல் டிவார்மிங் டேங்கிறது அதுக்கான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான். பட் என்னென்னா October 20 எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே போல் February 10 வந்து ஒரு அவேர்னஸ் இதாக க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த 2 டே வந்து இயர்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு அவேர்னஸை செலிப்ரேட்டதை விட வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க மக்களுக்கு கொண்டு போகிற விதமாக. ஸோ அதில் வேர்ல்டில் பாப்புலேஷனில் வந்து 28% வந்து இந்தியா வந்து இந்த இதில் வந்து கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. ஆக்சுவலி கான்ட்ரிபியூஷன் கூட சொல்லக்கூடாது. இதில் வந்து பாதிப்புள்ளாகிறது வந்து 28% வந்து நம்ம இதாக இருக்கும். அந்த 28%ங்கிறது 68% இந்தியாவில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன். அதனால தான் நம்மளது வந்து 28% வேர்ல்டு இதில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நேஷ்னல் டிவார்மிங் டே சயின்ஸ் ரெலவெண்ட்டாக வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். டிசீசஸ் பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுவும் சரி, அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இதுவும் வந்து ரெலவெண்ட்டு சயின்ஸுக்கு வரும். அடுத்து இது October 20 இதுவுமே சயின்ஸ் ரெலவெண்ட்டு தான். ஸோ இந்த 3மே சயின்ஸ் ரெலவெண்ட்டு. இது வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர். ஸோ அயோடின் டிஃபிஷியன்சியால் மோஸ்ட் காமனாக வரக்கூடியது வந்து காய்டர் தான். ஸோ இந்த டிசீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காய்டர். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா த்ரோட் வந்து தைராய்டு வந்து அங்கே என்லார்ஜ்மெண்ட் ஆயிரும். இந்த த்ரோட்டில் வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி என்லார்ஜ்மெண்ட் ஆயிரும், பல்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காய்டர்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸ் பேரை. ஸோ அயோடின் டிஃபிஷியன்சினால் வரக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் இது. ஸோ October 21 வந்து அயோடின் டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் டே இது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து அவார்ட்ஸ் எதுவும் இல்லை, அப்பாயின்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ டாபிக்ஸ்குள்ளே என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் இல்லை, சோஷியல் இஷ்யூஸும் இல்லை. ஸோ தேர்ட் வந்து ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இதில் வந்து புல்தானா பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. அது ஏன் புல்தானா பேட்டர்ன் அப்படின்னா, புல்தானாங்கிறது ஒரு இது டிஸ்ட்ரிக்கு. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அது ஒரு டிஸ்ட்ரிக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏன்னா அங்கே வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப வறட்சி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேட்டர்ன், அவங்க ஒரு மெத்தடாலஜி கொண்டு வராங்க. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோடையும் வாட்டரையும் சேர்த்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கன்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புல்தானா பேட்டர்ன் சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்டோட பேரே வந்து வச்சுக்கிட்டாங்க. புல்தானா டிஸ்ட்ரிக்ட்ன்றதில் தான் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த புல்தானா பேட்டர்னா என்னென்னா, இட் இஸ் அ சின்க்ரோனைசேஷன் ஆஃப் போத் ஹைவேஸ், நேஷனல் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்கனால ஆல் ஓவர் இந்தியா வந்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மெயினாக வந்து வாட்டர் கன்சர்வேஷன் தான் அதோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ரோட்வேஸோட மினிஸ்ட்ரி யாருன்னா வந்து நிதின் கட்கரி. ஸோ இவர் ஆல்ரெடி வந்து நம்ம 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பார். வந்து ஜோஜிலா டனல், அடுத்து வந்து வரேன். ஸோ அடுத்து வந்து சீப்ளைன் ப்ராஜெக்ட்.
ஸோ ஸ்டாச்சூஸ் ஆஃப் யூனிட்டி வந்து எங்கே இருக்குது? கெவடியா அப்படின்னு சொல்லி நர்மதா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி வந்து இதுக்குள்ளே ரூட்டு தான். அந்த ரிவர்லேயே வந்து நம்ம வந்து அந்த பிளேனை வந்து ஓட்ட முடியும். அதுதான் வந்து இந்த சீ பிளேன் ப்ராஜெக்ட்டு. டூரிசம் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த நம்ம ஃபேக்ட் எங்கே பார்க்கணும்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை பற்றின ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் நம்ம படிக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, வல்லபாய் பட்டேலை வந்து ஹானர் பண்ணுற விதமாக தான் அவருடைய சிலையை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதோட ஹைட் வந்து 182 மீட்ரு. இது வந்து வேர்ல்டு டாலஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போ இனாக்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2010 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 13 ஆக்சுவலி இது வந்து தப்பாக இருக்குது. 2013 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2018 அக்டோபரில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 31 அக்டோபரில் அதை இனாக்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து நியர் சர்தார் சரோவர் டேம். இது முக்கியம். இது கூட கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த இது பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி டேம் பக்கத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. சர்தார் சரோவர் டேமு. ஸோ நர்மதா டிஸ்ட்ரிக்கு கெவடியா. ஸோ இதுதான் முக்கியம். கெவடியா நர்மதா டிஸ்ட்ரிக்கு. அடுத்து வந்து அதோட ஹைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை டிசைன் பண்ணது யாருன்னா ராம்வி சட்டர். இவர் தான் வந்து அதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ரெலவெண்ட்டாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா அக்டோபர் 31 வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோடைய அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான் இது. ஸோ அடுத்து வந்து 4th டாபிக் டிஃபென்ஸில் வந்து என்னென்னா பிருத்வி 2 மிசைல்ஸ் வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் DRDO தான் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் எங்கே நடந்திருக்கு? ஒடிசாவில் பலசோர் டிஸ்ட்ரிக். ஆஸ் யூஷுவல் அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ பட் இந்த பிருத்வி 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து 250 கிலோமீட்டர் தான் இதோட ரேஞ்ச். ஆனால் கெப்பாசிட்டி வந்து 1000 kg இது வந்து தூக்கிட்டு போக முடியும், கெப்பாசிட்டி பண்ண முடியும். இது வந்து இட் இஸ் அ நியூக்ளியர் கேப்பபிள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லாமல் இட் இஸ் ஒன்லி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். இது வந்து அப்போ என்னென்னா பேலிஸ்டிக் மிசைல் அதுதான் இருக்கும். சர்ஃபேஸ்னாலே மோஸ்ட்லி பேலிஸ்டிக் மிசைல்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு லான்ச் பேட் ஒன்று வந்து கண்டிப்பாக தேவை. இதே வந்து க்ரூஸ் மிசைல்ஸுங்கிறது வந்து பிரம்மோஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு லான்ச் பேடு தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து லான்ச் பேடு தேவை. ஏன்னா ராக்கெட் மாதிரி அதுக்கு வந்து அதை இக்னைட் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதனால் பேலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கு வந்து லான்ச் பேடு கண்டிப்பாக அவசியங்கிறனால அது மோஸ்ட்லி சர்ஃபேஸ் மிசைலாக தான் இருக்கும். ஸோ அது வந்து சிங்கிள் ஸ்டேஜ்டு லிக்விட் டார்கெட்டுன்னு சொல்கிறான். இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ்டு. இது இப்போ பிருத்வி 2ன்னு பார்த்துட்டோம். அப்போ ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ என்ன பிருத்வி 1ன்னு ஒன்று இருந்திருக்கணும். அது வந்து இப்போ 1994 வந்து இது பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான். பிருத்வி 2 மிசைலு நம்ம இந்த மந்த் மட்டுமே ஒரு 6 மிசைல்ஸ் மேலே படித்தாச்சு. அடுத்து வந்து 5th ஒன் வந்து எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்ன்னு வந்து யார் கொண்டு வரா அப்படின்னா இன்சூரன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ். ஓகே, ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ்ன்னு யார் செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து குஜராத்தில் கிஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட் சிட்டினால என்னென்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி. ஸோ அதான் கிஃப்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. கிஃப்ட்னா குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு டெக்கு. ஸோ இதுதான் கிஃப்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து யார் செட்டப் பண்ணுறாங்கன்னா IFSCA இவங்க தான் செட்டப் பண்ணாங்க. இவங்க யார்? IFSCனா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து இந்த ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் கொண்டு வராங்க. என்னென்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து ஒரு புதுமையாகவும் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டராக வந்து அவங்களுக்கு கொடுக்கும் விதமாக வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த இது. ஸோ நம்ம வந்து நார்மலாக IFSCன்னு சொல்லி ஜென்ரிக்காக படிச்சிருப்போம். அதான் இந்த ஃபேக்ட்ஸில் எழுதியிருக்கேன். இதுவுமே நம்ம சம்டைம்ஸ் வந்து அப்ரிவேஷனில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம IFSC தான் பொதுவாக படிச்சிருப்போம். ஸோ இந்த IFSCயை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ IFSCனா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து என்ன 13th சயின்ஸ் அண்ட் டெக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ் க்ளவுட் இனோவேஷன் சென்டர். இது யார்? AWSனாலே அமேசான் வெப் சர்வீசஸ். இவங்க ஒரு க்ளவுட் டெக்னாலஜி. AWSங்கிறதே ஒரு க்ளவுட் டெக்னாலஜி. இவங்க அமேசானோடது. ஸோ எதுக்காகனா சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில சேலஞ்சஸ் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலிமா அவங்க வந்து கொண்டு வராங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரான்டியர் க்ளவுடுனாலே வந்து ஆன்லைன் இதில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி. எப்படி வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து நம்ம மெமரி கார்டு இல்லாட்டினா வந்து அது இன்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் இந்த க்ளவுடுங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து டிவைஸ் எதுவும் தேவையில்லை. இது வந்து அமேசான் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபோனில் எப்படி நம்ம ஒரு கம்மி ஸ்டோரேஜ் இருக்குமோ அதே போல் இவங்க வந்து பல்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த க்ளவுடுங்கிறது ஸ்டோரேஜ் தான். ஸோ ஃப்ரான்டியர் டெக்னாலஜி க்ளவுட் இனோவேஷன் சென்டருங்கிறது என்னென்னா ஒரு சொசைட்டி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து அட்ரஸ் பண்ணுற விதமாக வந்து அமேசான் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். ஸோ செகண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
வீட் பிராண்ட் மெரைன் பாக்டீரியல் கன்சார்டியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்னென்னா வீட் பிராண்டுங்கிறது ஒரு மெரைன் மைக்ரோபு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு டேங்க்கை வெடித்து நம்ம ஷிப்பு வந்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஆகி அங்கே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஆயிலெலாம் வந்து ஸ்பில் ஆயிடுச்சு சீல. இது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து தமிழ்நாட்டில் கூட இது நடந்தது. ஸோ அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த NIOTங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெரைன் மைக்ரோ வீட் பிராண்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து இட்ஸ் அ பயோ ரெமிடியேஷன். அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் ஓஷன் வாட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஓஷனில் வந்து அந்த ஸ்பில் ஆகக்கூடிய அந்த ஆயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணுற விதமாக கொண்டு வந்திருக்க ஒரு பயோ ரெமிடியேஷன் தான் இந்த மெரைன் மைக்ரோ வீட் பிராண்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நஸ்கா லைன் அப்படின்னு சொல்லி எங்கே இருக்குன்னா பெரு. இது வந்து ஒரு கண்ட்ரி பேர். பெருங்கிறது ஒரு கண்ட்ரி பேர். எங்கே இருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அதோட கேபிட்டல் வந்து லிமா. அது என்ன பண்ணுறாங்கன்னா, நஸ்கா லைனுங்க அதில் வந்து ஒரு கேட்டோட டிராயிங்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மேலே வந்து ஒரு மேலேருந்து ஏரியல் வியூவிலேருந்து பார்த்தா தான் அதோட வியூ தெரியும் நல்லா. அந்த இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 37 மீட்டர் லாங் இருக்குது அந்த கேட்டு. அந்த கேட் வந்து 37 மீட்டர் லாங் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்போ இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பராக்கசெரா, அதாவது 500 BC அப்போ இருந்திருக்கலாம், பிஃபோர் கிரைஸ்ட் 500 BC அந்த டைமில் இது வந்து கொண்டு பண்ணியிருந்திருக்கலாம் இந்த இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேட் டிராயிங்கு 37 மீட்டர் லாங்கு எங்கள் பெரு கண்ட்ரியில் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது வந்து இந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நஸ்கா வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து 94 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இருந்தே இது வந்து ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது, யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக. ஸோ அடுத்து செவன்த் டாப்பிக்கு கமிட்டி வந்து என்ன, உமேஷ் கமிட்டி. IRDAனாலே என்னென்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இதான் வந்து IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 9 மெம்பர் கமிட்டின்னு சொல்லியிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, டு எக்ஸாமைன் த நீட் ஃபார் அ ஸ்டாண்டர்ட் சைபர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட். அதாவது எப்படி வந்து நம்ம இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிறோம், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறது போல் சைபர் லைபிலிட்டி இன்சூரன்ஸுன்றது எப்படின்னா, டேட்டா வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்களோட டேட்டா தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து லைபிலிட்டியை வந்து இது பண்ணும் விதமாக அது எப்படி கொண்டு வரலாங்கிறதுக்காக போட்டிருக்க கமிட்டி தான் இது. அந்த டேட்டா தெஃப்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்க இது இன்சூரன்ஸ் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு. இது உமேஷ் கமிட்டி இதுக்கான ரெக்கமெண்டேஷன் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான என்ன பண்ணலாம்னு சொல்லி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உமேஷ் கமிட்டி IRDA தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டர்னாலே நமக்கு தெரிஞ்சிடணும் சம்திங் ரெலவென்ட் டு இன்சூரன்ஸுன்ட்டு. ஸோ அதில் வந்து சைபர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், அந்த சைபர் தெஃப்ட் டேட்டா தெஃப்ட் ஆகிறது தான் வந்து அதுக்கான இன்சூரன்ஸ் தான் இந்த இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம இது கொஞ்சம் புதுமையானது. அவ்வளோதான். ஸோ 24 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எதுன்னு ஒரு டைம் பார்த்துடலாம். ஆக்சுவலி இந்த மூணுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். என்னென்னா ரெலவென்ட் டு இந்த டேட்டு கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் அயோடின் டிஃபிஷியன்சி கேட்டுருவாங்க கொஸ்டினில், பயாலஜியில் கேட்டுருவாங்க. நேஷனல் டிவார்மிங்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இதில் 3 டைப் ஆஃப் வார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ரவுண்ட் வார்ம்ஸு, விப் வார்ம்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்னால் சம்திங் ரெலவென்ட் டு போன் டிசீஸ். அப்போ போன் டிசீஸ் ரெலவெண்ட்டாக நம்ம அந்த பயாலஜியில் டிசீஸ்னே ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அது இம்பார்ட்டன்ட்டு படிச்சுக்கணும். ஸோ இந்த மூணுமே வந்து டேட்டா கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் இந்த ஃபேக்ட் பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ப்ரோக்ராம்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புல்தானா பேட்டர்னும் இம்பார்ட்டன்ட்டு, எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் அது எதோட ரெலவெண்ட்டாக இருக்குன்னு கேட்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் சீப்ளைன் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி தான் அது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு யார், இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாக்ரேட் பண்ணி அது ஃபஸ்ட்டு டைம் வந்து அவரே ட்ராவலும் பண்ணியிருக்காரு அதில். ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. அதோட கம்ப்ளீட்டாக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை பற்றி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவும் படிச்சிருங்க, இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. டிஃபென்ஸ், இதுவும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. பிருத்வி 2 மிசைல்ஸு நம்ம இந்த மந்த் மட்டும் ஒரு 6 to 7 மிசைல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இது கண்டிப்பாக படிச்சிடணும், பிருத்வி 2 மிசைல்ஸு. அடுத்து வந்து எக்கானமியில் இது ரொம்ப அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் ஐஎஃப்எஸ்சிக்கும் ஒரு டிஃப்ரென்சியேஷன் பார்த்துக்கணும். மெயினாக இது எங்கே கொண்டு வந்தாங்கன்னு மேபி கேட்கலாம். கிஃப்ட் சிட்டிக்கு ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது குஜராத்துங்கிறது நமக்கு தெரியாது. கிஃப்ட்டுங்கிறது குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி. ஸோ அதனால் கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ குஜராத் அது. சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வீட் பிராண்ட் இது வந்து என்விரான்மெண்ட் பெர்ஸ்பெக்ஷனாகவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பயாலஜிலையும் இது வந்து கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ வீட் பிராண்டுங்கிறது இட்ஸ் மெரைன் மைக்ரோபு, ஆயில் ஸ்பில்லேஜை கண்டெயின் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, வேறு என்ன, இந்த நஸ்கா லைன் வந்து பெரு, அவ்வளோதான். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஆனால் பெரு கண்ட்ரியில் இருக்குது, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். ரீசெண்டாக என்ன கேட்டு, டாக் அப்படி மாதிரி ஏதாவது ஒரு 4 அனிமல்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கேட் இதை தெரிஞ்சுக்கோங்க போதும். இந்த உமேஷ் கமிட்டியை கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க, கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிலவென்ட் டு இன்சூரன்ஸு, சைபர் லைபிலிட்டி இன்சூரன்ஸ், அவ்வளோதான்.
இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ படிச்சிருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு 25 வந்து இப்போ பார்த்துடலாம். தேங்க்யூ.